Hi students, இன்னைக்கு நம்ம இப்போ JEE Advanced 2014 பேப்பர் 1ல இருந்து ஒரு ஹையர் ஆர்டர் திங்கிங் ப்ராப்ளம் பார்ப்போம். t equal to 0 அந்த காலத்துல படத்துல வந்து A அப்படின்னு ஒரு முனை டெர்மினல்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்ட் அது வந்து கனெக்டட் டு B, இங்க ஒரு சாவி மூலமா அதை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்டர்னேட்டிங் கரண்ட் மாறுதிசை மின்னோட்டம் I of t is equal to I0 cos omega t வந்து இதுல பாயுது. அதனுடைய திசை வந்து இடமிருந்து வலம் அல்லது நம்ம வலஞ்சுழின்னு சொல்லலாம், கிளாக் வைஸ். அதுல பெரும மின்னோட்டம் மேக்சிமம் கரண்ட் வந்து I0 equal to 1 ஆம்பியர். ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி கோண திசை வேகம் வந்து 500 ரேடியன் per செகண்ட். t is equal to 7 pi by 6 omega அப்படின்ற அந்த காலத்துல அந்த டைம்ல சுவிட்சை வந்து B ல இருந்து D க்கு மாத்திடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து only A and D are connected. இந்த B இணைப்புல இருந்து போயிடுது, D யோட கனெக்ட் ஆயிடுது A. டோட்டல் சார்ஜ் Q flows from the battery. இப்போ நீங்க இங்க 50 வோல்ட் பேட்டரி DC இருக்கிறதுனால பேட்டரியில இருந்து இந்த கெப்பாசிட்டருக்கு வந்து மின்னூட்டம் அதாவது சார்ஜ் ஃப்ளோ ஆகும். இந்த வயர் இங்க கனெக்ட் ஆயிடுறதுனால அது வழியா ஃப்ளோ ஆகும். இந்த சார்ஜ் வந்து Q, டோட்டல் சார்ஜ் வந்து பேட்டரியில இருந்து போறது வந்து Qன்னு வச்சுக்கோங்க. Cயோட மதிப்பு கொடுத்துருக்காங்க 20 மைக்ரோ ஃபேரட், இங்க F மிஸ்ஸிங். ஆர் இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் மின்தடை இருக்கு 10 ஓம். பேட்டரி இந்த மின்கலன் வந்து ஒரு நல்லியல்பு அதாவது ஐடியல் பேட்டரி. அப்ப இதுல வந்து அக மின்தடை இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்காது. அதோட இஎம்எஃப் வந்து மின்னியக்கு வந்து 50 வோல்ட். இதுல எந்தெந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் 4 ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எந்தெந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்? இது ஒரு ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கலாம், 2, 3, 4மே கூட கரெக்டா இருக்கலாம். நம்ம இதை ஐடென்டிஃபை பண்ணணும். அப்புறம் நம்ம இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம செகண்ட் லெசன்ல பார்த்துருக்கக்கூடிய ஒரு ஃபார்முலாவை நம்ம இங்க பயன்படுத்தணும். அதாவது I is equal to dq divided by dt. So dq is equal to I into dt. I வந்து I0 cos omega t அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்க வந்து எந்த நேரத்திலையும் எந்த டைம்லையும் Q கண்டுபிடிக்கணும் அப்படின்னா Q of t is equal to நீங்க இதை இன்டகிரேட் பண்ணணும். 0ல இருந்து அந்த எந்த டைம் வரைக்கும் நீங்க கால்குலேட் பண்ணணுமோ அதை லிமிட்ஸா போட்டுக்கிட்டு எல்லைகளா போட்டுக்கிட்டு I0 cos omega t dt நம்ம இன்டகிரேட் பண்ணணும். ப்ராப்ளம்ல வந்து நம்ம வந்து வெறும் I is equal to Q by T யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா மாறுதிசை மின்னோட்டம் மாறிக்கொண்டே இருக்கிறதுனால dq by dt தான் நம்ம யூஸ் பண்ணோம். அதுல இருந்து Q கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இன்டகிரேட் பண்றோம். இதுல I0 வந்து கான்ஸ்டன்ட், அதனால பெரும மதிப்பு வந்து மாறாது. ஸோ அதனால வெளியே எடுத்துருவோம். நீங்க இப்ப இன்டகிரேட் பண்ண போறது வந்து என்னது? cos omega t dt. இந்த t தான் நம்ம வந்து ஈக்குவல் டு 7 pi by 6 ஒமேகான்னு ப்ராப்ளம்ல இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. 7 pi by 6 ஒமேகா. இப்போ நீங்க இன்டகிரேட் பண்ணும்போது cos omega t நீங்க இன்டகிரேட் பண்றீங்க. cos omega t dt இன்டகிரேட் பண்ணா sin omega t by sin omega t by omega வரும். அந்த ஒமேகா இங்க எழுதிப்போம் sin omega t. இப்போ இதுல நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன ஆகும்? I0 by omega into sin omega t minus sin omega into 0 sin 0 0. அதனால sin omega t ஓட நின்றுக்கும். இந்த t வந்து நீங்க என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்னா 7 pi by 6 ஒமேகா போட்டு பார்ப்போம். I0 ஓட மதிப்பு டிவைடட் பை ஒமேகா மதிப்பு ரெண்டையும் நம்ம வந்து Q ஓட பெரும மதிப்பாக நம்ம எடுத்துக்கலாம். Q0 into sin omega t. So Q1 உடைய பெரும மதிப்பு Q0 is equal to I0 divided by omega
I0 வந்து 1 ஆம்பியர்ல கொடுத்துருக்காங்க. ஒமேகா வந்து 500. மேலைக்கிடையே 2ஆல மல்டிப்ளை பண்ணா 2/1000 வரும். அதாவது 2 இன்டூ கீழே 1000 இருக்கனால மேலே கொண்டு போக 10⁻³ 2 மில்லி கூலும். அதுதான் வந்து உங்களுக்கு மேக்சிமம் சார்ஜ் இந்த ஏசினால அந்த கெப்பாசிட்டன்ஸுக்கு போறது. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணா என்ன அது பார்ப்போம். 2 இன்டூ 10⁻³ இன்டூ சைன் ஒமேகா இன்டூ டி வந்து 7π/6 ஒமேகா. ஒமேகா கேன்சல் ஆகிடும். இப்போ 7π/6 ஒமேகா அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை நீங்கள் எப்படி பிரிக்கலாம்னா 7π/6 வந்து 6π/6 அதாவது பை பிளஸ் π/6ன்னு பிரிக்கலாம். பைன்றது வந்து 180 நம்ம டிகிரியில் சொன்னோம்னா இது வந்து 30. அப்போ உங்களுக்கு சைன் 180 பிளஸ் தீட்டா அந்த ஃபார்மேட்டில் வருது. சைன் 180 பிளஸ் 30. நீங்கள் சைன் ஏ பிளஸ் பி ஃபார்முலாவில் போட்டாலும் உங்களுக்கு வந்து அதே ஆன்சர் தான் வரும். சைன் 180 பிளஸ் தீட்டா வந்து மைனஸ் சைன் தீட்டா, அதாவது மைனஸ் சைன் 30. சைன் 30 1/2, அதனால மைனஸ் 1/2ன்னு வரும். அப்போ Q வந்து நம்ம அந்த சுவிட்சை வந்து சேஞ்ச் ஓவர் பண்ற அந்த இன்ஸ்டன்ட்ல அந்த குறிப்பிட்ட மொமெண்ட்ல வந்து Qவோட வேல்யூ என்னவா இருக்குன்னா 2 இன்டூ 10⁻³ இன்டூ மைனஸ் 1/2, அதாவது மைனஸ் 1 இன்டூ 10⁻³ கூலும்னு வருது. ஓகே, அப்போ ஜஸ்ட் ஆஃப்டர் ஸ்விட்சிங் வந்து உங்களுக்கு இந்த பக்கம் வந்துருது. இந்த கனெக்ஷன் வந்து இங்க பில இருந்து விடுபட்டு இங்க வந்து ஒரு கனெக்ஷன், அதுதான் இங்க போட்டிருக்காங்க. இந்த இடத்துல ஏ இருக்கு, இந்த இடத்துல டி. இந்த கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆயிருச்சு. அப்போ அந்த கியூவை வந்து இங்க மார்க் பண்ணிருக்காங்க பாருங்க. 1 மில்லி கூலும் போட்டிருக்காங்க. மேல மைனஸ் கீழே பிளஸ். ஒரு கெப்பாசிட்டர்ல எப்பவுமே வந்து நிகர மின்னூட்டம் நெட் சார்ஜ் வந்து எப்பவுமே 0வா இருக்கும். டோட்டல் பண்ணீங்கன்னா 0வா இருக்கும். ஆனா ஏதாவது ஒரு பிளேட்ல இருக்கிற சார்ஜ் தான் நம்ம வந்து கியூன்னு மென்ஷன் பண்ணுவோம். அப்ப மேல இருக்கிற பிளேட்ல வந்து மைனஸ் 1 மில்லி கூலும், கீழே இருக்கிறது வந்து பிளஸ் 1 மில்லி கூலும். ஆனா இது வந்து நம்ம மேல மைனஸ் கீழே பிளஸ்ன்றதை எப்படி உறுதியா சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு கிராஃப் மாதிரி போட்டா அது உங்களுக்கு நமக்கு ஐடியா கிடைக்கும். இப்போ வந்து இது ஒய் ஆக்சஸ், எக்ஸ் ஆக்சஸ்ல நான் ஃபர்ஸ்ட் வந்து கரண்ட்டுக்கான கிராஃப் போடுறேன், அப்புறம் சார்ஜுக்கான கிராஃப் போடுறேன். மேக்ஸிமம் வேல்யூவை இந்த கரண்டோட மேக்ஸிமம் வேல்யூ நம்ம இங்கே ஜஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம். நெகட்டிவ் மேக்ஸிமம் வேல்யூ இப்படி மார்க் பண்ணிக்கலாம். இதுதான் I0 மைனஸ் I0. ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ன்ற போது உங்களுக்கு இப்படிதான் இருக்கும். அடுத்து கியூவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கியூலையும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஆல்டர்னேட்டிங் ஃபார்முலாலே உங்களுக்கு சைன் ஒமேகா டி வந்ததுனால மாறிக்கிட்டே இருக்குன்றதுனால என்ன பண்றோம், அதுக்கு ஒரு மேக்ஸிமம் பிளஸ் Q0 மைனஸ் Q0. இப்போ இது 0. நீங்க ஒமேகா டி அந்த ஈக்குவேஷன்ல இருக்கிற காஸ் ஒமேகா டி சைன் ஒமேகா டில இருக்கிற அந்த ஃபேஸ் கட்டம் அதை வந்து நீங்க எக்ஸ் ஆக்சிஸ்ல போட்டீங்கன்னா 0. இது π/2ன்னு வச்சுப்போம். இது π, 3π/2, 2π அப்படியே வரிசையா போகும். இதுக்கு நேரம் இங்க போட்டுப்போம். இது π/2, இதுக்கு நேரம் இங்க π, 3π/2, இது 2π. இப்போ ஐனுடைய ஈக்குவேஷன் நம்ம வந்து ஏற்கனவே பார்த்தோம். I0 cos ஒமேகா டி dt. I0 cos ஒமேகா டி. அப்போ காஸ்னுடைய கிராஃப் எப்படி இருக்கும்னா மேக்ஸிமம்ல ஸ்டார்ட் ஆகும். மேக்ஸிமம்ல ஸ்டார்ட் ஆகி அடுத்தது 0க்கு வரும். அதுக்கப்புறம் வந்து அந்த 3π/2ல வந்து நெகட்டிவ் மேக்ஸிமம் போகும். அடுத்து 2πல வந்து 0 வந்துடும். சாரி, இது வந்து π/2ல வந்து 0 வரும். பைல வந்து நெகட்டிவ் மேக்ஸிமம் போகும். 3π/2ல 0 வரும். திரும்ப 2πல மேக்ஸிமம் போகும். இதை நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா கிராஃப் வந்து இந்த மாதிரி ஒரு காஸ் கர்வ்னு சொல்லுவாங்க. இது வரும். அடுத்தது சார்ஜோட அதாவது மின்னூட்டத்தினுடைய ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா Q = Q0 sin ஒமேகா டி வரும். sin ஒமேகா டி சைன் கிராஃப் எப்பவுமே வந்து உங்களுக்கு கிரெஸ்ட் ட்ரஃப் ஸ்டார்ட்ஸ் வித் 0, π/2ல மேக்ஸிமம் போகும். பைல வந்து உங்களுக்கு 0 வரும். 3π/2ல நெகட்டிவ் மேக்ஸிமம் போகும். திரும்ப 2πல 0 வரும். அப்படியே மாறிட்டே இருக்கும். இப்போ நீங்க இந்த கிராஃபா போட்டீங்கன்னா
ஒரு கிரஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு ரஃப் அப்படியே மாறிட்டே இருக்கும். இப்போ நீங்க இந்த டீனுடைய வேல்யூ வந்து 7π/6 நம்ம ஏற்கனவே 6 ஒமேகா, அதாவது ஒமேகா டீன்னு சொல்லும்போது 7π/6 அந்த இன்ஸ்டன்ட்ல பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் π + π/6 அதாவது 30. அந்த இன்ஸ்டன்ட்ல பைன்றது இது π/2 நமக்கு தெரியும், இது π. அப்போ இந்த வேல்யூ π. பைக்கு மேலதான் நீங்க இந்த π + π/6 இருக்கு. பைக்கு மேல இந்த இடத்துல எங்க இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கரண்டோட வேல்யூ வந்து எப்படி இருக்கு பாருங்க, நெகட்டிவ் ஹாஃப்ல இருக்கு கிராஃப். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த பாசிட்டிவ் ஹாஃப்ல இருக்கிற அந்த இன்ஸ்டன்ட் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கரண்ட் அவங்க கொடுத்திருக்கிற டைரக்ஷன்ல போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த பாயிண்ட்ல கரண்டோட வேல்யூ அந்த ஏசி கரண்ட் 0 ஆகுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஹாஃப் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கரண்ட் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல, அதாவது இப்படி போகணும் இந்த டைரக்ஷன்ல. அப்ப அவங்க சொல்லியிருக்கிற அந்த இன்ஸ்டன்ட்ல கரண்டோட டைரக்ஷன் வந்து ஆன்டி கிளாக் வைஸ், அதாவது இடஞ்சுழியா இருக்கு. இடஞ்சுழி, ஆன்டி கிளாக் வைஸ், இடஞ்சுழி. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க இங்கிலீஷ் வேர்ட்ஸ் கத்துக்கணும். ஐஐடி கொஸ்டின் பேப்பர் வந்து இங்கிலீஷ்ல தான் இருக்கும். இப்ப நீங்க சார்ஜோட இதை பாத்தீங்கன்னு வச்சுங்க, சார்ஜ் வந்து நெகட்டிவ்ல இருக்கிறது கிளியரா தெரியும், அதுதான் நம்ம ஆன்சர்லயே வந்திருக்கு. ஆனா இப்ப கரண்டோட டைரக்ஷனை வச்சுதான் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, இந்த மேல இருக்கிற பிளேட் பாசிட்டிவா நெகட்டிவான்னு சொல்ல போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து உங்களுக்கு அந்த ஏசின்னு வச்சுக்கோங்க. இதுல நீங்க என்ன செய்றீங்க, முதல்ல அதாவது வந்து இணைப்பு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா t = 7π/6 முன்னாடி வரைக்கும் இணைப்பு வந்து b ஓட தான் இருக்கு. இன்னும் இந்த சைட்ல இருக்கிற எதுவுமே கனெக்ட் ஆகல. இந்த பக்கம் இருக்கிற அந்த பேட்டரி 3 வோல்ட் பேட்டரி, அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் எதுவுமே இன்னும் கனெக்ட் ஆகல. இந்த மொமெண்ட்க்கு அப்புறம் தான் நீங்க இந்த இதை நீங்க ஜாயின் பண்ணும்போது இங்க கனெக்ஷன் ஆகும், இந்த கனெக்ஷன் விடுபட்டு போகும். அப்போ கரண்ட் நம்ம இப்பதான் சொன்னோம், இப்போ கிளாக் வைஸ்ல இருந்து ஆன்டி கிளாக் வைஸ் கரண்ட் போகுது. கரண்ட் இப்படி போச்சுன்னா எலக்ட்ரான் எந்த டைரக்ஷன்ல போகும், எலக்ட்ரான் இப்படி போகும். கரண்டோட டைரக்ஷன் திரும்ப மார்க் பண்றேன், இப்படி வந்து இப்படிதான் கரண்டோட டைரக்ஷன் இருக்கு. இது நம்ம அந்த கிராஃப் மூலமா கண்டுபிடிச்சிட்டோம். கரண்டோட டைரக்ஷன் எப்படி இருக்குன்னா, இந்த மொமெண்ட்ல இந்த இன்ஸ்டன்ட்ல மேல டெர்மினல் வந்து மைனஸ் ஆகும், இங்க கீழே பிளஸ் ஆகும் இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு கரண்டோட டைரக்ஷன் இப்படி இருக்கும். மேல மைனஸ் இருக்கனால எலக்ட்ரானுடைய மூவ்மெண்ட்டும் பாருங்க, எலக்ட்ரான் வந்து அந்த மைனஸ்ல இருந்து கிளம்பி தான் இந்த பிளேட்டுக்கு போகுது. அப்ப பிளேட்ல வந்து உங்களுக்கு மேல மைனஸும் கீழே வந்து கரண்டோட டைரக்ஷன் இப்ப நம்ம வந்து இடஞ்சுழியா போடுறதுல கரண்ட் எலக்ட்ரானோட டைரக்ஷன் உங்களுக்கு அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். அப்போ இங்க இருந்து எலக்ட்ரான் வெளியே போய் இப்படி போகுது, இந்த பிளேட் வந்து பிளஸ்ஸா இருக்கும். அப்போ நீங்க அந்த இணைப்பு வந்து ஸ்விட்ச் ஓவர் பண்றதுக்கு அந்த மொமெண்ட்ல பாத்தீங்கன்னா மேல பிளேட் வந்து மைனஸ்ல இருக்கு, கீழே பிளேட் வந்து பிளஸ்ல இருக்கு. அதுதான் இப்போ இந்த கிராஃப்ல இந்த டயகிராம்ல கொடுத்துருக்கோம் பாருங்க. ஜஸ்ட் ஆஃப்டர் ஸ்விட்சிங், ஜஸ்ட் ஆஃப்டர் ஸ்விட்சிங் வந்து இது வந்து டி, இந்த இடத்துல ஏ அந்த கனெக்ஷன் பண்ணியாச்சு. மேல இருக்கிறது வந்து இங்க பாத்தீங்கன்னா மைனஸ், கீழே வந்து பிளஸ் இப்படி இருக்கு. இதை நான் வந்து QI-ன்னு வச்சுக்கிறேன். QI வந்து இது மைனஸ்ல நம்ம போட்டிருக்கோம், ஆனா இங்க வேல்யூ தான் நான் இங்க போட போறேன், 1 மில்லி கூலும், அதாவது 1 × 10⁻³ சரி. இப்போ இந்த இன்ஸ்டன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் வந்து நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க. அப்ப இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பேட்டரியில இருந்து உங்களுக்கு சார்ஜ் இதுல இருந்து போகும், பேட்டரியில இருந்து சார்ஜஸ், பாசிட்டிவ் சார்ஜஸ் இப்படி போகும், நெகட்டிவ் சார்ஜஸ் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகும் எலக்ட்ரான். அப்ப பேட்டரியில இருந்து சார்ஜஸ் கொஞ்ச நேரத்துக்கு போகும், அந்த ஈக்குலிபிரியம் ஸ்டெடி ஸ்டேட், அதாவது சமநிலை வர்ற வரைக்கும். சமநிலை எப்போ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து 50 வோல்ட்டுக்கு சமமாகிற வரைக்கும்
அது அந்த சார்ஜஸ் அங்க போகும். இது பேட்டரியில இருந்து உங்களுக்கு மின்தேக்கிக்கு கெபாசிட்டன்ஸுக்கு உங்களுக்கு சார்ஜ் போகும். இது வந்து சார்ஜிங் மின்னேற்றம் செய்வதுன்னு அர்த்தம். அது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த சர்க்யூட்ல கரண்ட் இருக்கும். அந்த கரண்ட் நம்ம வந்து ஐன்னு வச்சுப்போம். அந்த கரண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைரக்ஷன்ல போகும் கரண்ட். ஏன்னா பிளஸ்ல இருந்து கரண்ட் உடைய டைரக்ஷன் இப்படி இருக்கும். இப்போ நம்ம கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா, கிர்ச்சாஃப்னுடைய மின்னழுத்த விதியை பயன்படுத்துவோம். இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுவோம் நம்ம. இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்க ஆன்டி கிளாக்வைஸ்ல போறீங்க. இப்போ இந்த இதை நீங்க கிராஸ் பண்ணும்போது பாருங்க, லோவர் பொட்டன்ஷியல்ல இருந்து குறைந்த, அதாவது நெகட்டிவ் பொட்டன்ஷியல்ல இருந்து பிளஸ்க்கு போறீங்க. அப்போ இந்த இடத்துல சைன் கன்வென்ஷன் அந்த குறியீட்டு மரபு வந்து பிளஸ் எடுத்துக்கணும். அப்போ பிளஸ் 50. அடுத்து இங்க இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எந்த மின்னழுத்தமோ மின்தடையோ இல்லை. அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல ஒரு மின்னழுத்தம் இருக்கும். இது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேல மைனஸ் இருக்கு பாருங்க, கீழே பிளஸ். அப்போ திரும்பவும் நீங்க மைனஸ்ல இருந்து தான் பிளஸ்க்கு போறீங்க. அப்ப இன்னொரு ஒரு பிளஸ் போட்டுக்கணும். இப்போ உங்களுக்கு கெபாசிட்டன்ஸோட ஃபார்முலா தெரியும், Q is equal to CV. அப்போ அதுல நீங்க மின்னழுத்தம் கண்டுபிடிக்கணும்னா Q by C. இந்த Q தான் நம்ம Q1 ஏற்கனவே போட்டு வச்சிருக்கோம், 1 மில்லி கூலும். அப்போ 1 into 10 power minus 3, 1 மில்லி கூலும் டிவைடட் பை C வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க 20 மைக்ரோ ஃபேரட், அதாவது 20 into 10 power minus 6. அடுத்து அதை கிராஸ் பண்ணி இப்போ நம்ம இங்க இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு போறோம். அப்போ ஒரு I into R வருது. கரண்டோட டைரக்ஷன்ல நம்ம அந்த மின் தடையை கடந்து போறதுனால இடது பக்கம் பிளஸ், வலது பக்கம் மைனஸ். அப்போ பிளஸ்ல இருந்து மைனஸுக்கு போறோம். மைனஸ் I into I தெரியாது, R வந்து 10. டோட்டல் எப்பவுமே 0வா இருக்கும். இப்போ இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு என்ன ஆகும்னா, இதை கேன்சல் பண்ணா ஒரு 10 power minus 3, மேல போகும்போது 10 power plus 3, 1000. 1000 by 20 வந்து இங்கேயும் ஒரு 50 வரும். 50 plus 50 100 minus I into 10 equal to 0. இதுல இருந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா 10I is equal to 100. அப்போ I மேக்ஸிமம் கரண்ட் வந்து இந்த சர்க்யூட்ல அந்த மொமெண்ட்ல தான் இருக்கும், 10 ஆம்பியர். இப்போ ஸ்டெடி ஸ்டேட், அதாவது கொஞ்ச நேரம் கழிச்சு சமநிலை அடைஞ்சிரும். சமநிலை அடைஞ்ச உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா 50 வோல்ட், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க கரண்ட் இப்போ இருக்காது, அதுக்கு முன்னாடி வரைக்கும் கரண்ட் இருக்கும். அப்ப அந்த ஸ்டெடி ஸ்டேட் ஆன உடனே கரண்ட் 0 ஆயிடும். ஏன்னா உங்களுக்கு வந்து மின்தேக்கி வந்து உங்களுக்கு என்ன பண்ணாது, நேர் மின்னோட்டத்தை டிசியை அலோவ் பண்ணாது அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அந்த அந்த சார்ஜ் ஃபுல்லா சார்ஜ் ஆகிற வரைக்கும் அது கரண்ட் போகும், அதுக்கப்புறமா நின்றும். அப்போ இப்போ இதுல எது வரைக்கும் கரண்ட் இங்க இந்த சார்ஜ் இதுல மின்னேற்றம் நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து கரெக்டா இங்க இந்த பேட்டரியோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஆகிற வரைக்கும் 50 வோல்ட். அப்போ திரும்பவும் நம்ம Q, இது வந்து QFன்னு வச்சுப்போம், ஃபைனல் சார்ஜ் எவ்வளோன்ட்டு. அப்போ மேல இருக்கிற இது வந்து உங்களுக்கு பிளஸ் ஆயிடும். ஏன்னா இங்க நீங்க சார்ஜ் எங்க கனெக்ட் பண்ணிருக்கீங்கன்னா பிளஸ்ல தான் கனெக்ட் பண்ணிருக்கீங்க. கீழே வந்து மைனஸ் தான் வரும். முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருக்கு பாருங்க, மேல மைனஸ் இருந்துச்சு. இங்க பாருங்க, இந்த டயக்ராம் பாருங்க, மேல மைனஸ் கீழே பிளஸ் இருந்தது, 1 மில்லி கூலும். இது இனிஷியல் QIன்னு கூட வச்சுக்கலாம் நீங்க. இதை ஃபைனலா பாத்தீங்கன்னா மேல பிளஸ் வந்துருது, கீழே மைனஸ். திரும்பவும் Q is equal to CV ஃபார்முலா யூஸ் பண்ண போறேன். QF is equal to 20 மைக்ரோ கூலும், அதனால 20 into 10 power minus 6 இன்டூ வோல்டேஜ் வந்து 50 வோல்ட் வரைக்கும் அது ஆகும்னு சொல்லியிருக்கோம். அப்போ இது 1000 இன்டூ 10 power minus 6, அதாவது 1 into 10 power minus 3 வரும் கூலும். இது பாருங்க, இது பிளஸ்ல வருது. இப்போ நீங்க ஜாயின் பண்ணும்போது ஜஸ்ட் ஆஃப்டர் ஸ்விட்சிங் எவ்வளோ இருந்துச்சு, அதை Q1 நம்ம எழுதிருக்கோம். இப்போ நான் QIன்னு எழுதிக்கிறேன். இனிஷியல், அதாவது தொடக்கம், -1 into 10 power minus 3 கூலும். இப்போ ஃபைனலா நம்ம என்ன ஆன்சர் வந்துருக்கு பாருங்க, QF வந்து +1 into 10 power minus 3. QF +1 into 10 power minus 3.
அப்போ இந்த டிஃபரன்ஸ் தான் அந்த பேட்டரி உங்களுக்கு அனுப்பியிருக்கு. அப்போ பேட்டரியில இருந்து வந்த மின்னூட்டங்கள் வந்து மேல இருக்கிற மைனஸை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி இப்போ பிளஸ் 1 × 10⁻³ வரைக்கும் மாத்தி இருக்கிறதுனால டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபைனல் QF மைனஸ் QI 1 × 10⁻³ மைனஸ் -1 × 10⁻³ மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆகும். இப்போ 1 + 1 2 × 10⁻³ கூலும் வந்து உங்களுக்கு மொத்தமா பேட்டரியில இருந்து உங்களுக்கு அந்த இதுக்கு வந்து சேர்ந்துருக்கு. அதுதான் Qன்னு கேட்டிருக்காங்க. Q. இப்போ நீங்க ஆன்சர்ஸ் செக் பண்ணோம்னா ஆன்சர்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பாருங்க. மேக்னிடியூட் ஆஃப் மேக்ஸிமம் சார்ஜ் ஆன் தி கெபாசிட்டர் பிஃபோர். அது வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் எவ்வளவு இருந்துச்சுன்னா 2 × 10⁻³ அந்த Q0 ஓட வேல்யூ நம்ம செக் பண்ணி பார்த்தா தெரியும். டாட் இங்க போட்டிருப்போம் பாருங்க இந்த இடத்துல. அந்த Q0 ஓட வேல்யூ வந்து இங்க பாருங்க எழுதியிருக்கோம். Q0 is equal to 2 × 10⁻³. ஆனா இங்க சாய்ஸ்ல வந்து 1 × 10⁻³ கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த சாய்ஸ் வந்து உங்களுக்கு தப்பு. இந்த சாய்ஸ் வராது. சரிங்களா? ரைட். அடுத்து பாத்தீங்கன்னா செகண்ட், the current in the left part of the circuit, okay, just before t is equal to 7π/6 is clockwise ன்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் நம்ம பார்த்தோம். அந்த இது வந்து நீங்க டைம் அந்த சுவிட்ச் ஆன் அந்த சுவிட்ச் ஓவர் பண்ற அந்த டைமுக்கு முன்னாடி கரண்ட் வந்து இப்படி போச்சுன்னு சொன்னோம். இந்த டைரக்ஷன்ல ஆன்டி கிளாக் வைஸ். ஆனா கிளாக் வைஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த ஆப்ஷனும் தப்பு தான். மூணாவது பாருங்க, இமிடியட்லி ஆஃப்டர் A is connected to D. D க்கு கனெக்ட் பண்ண உடனே கரண்ட் இன் R is 10 ஆம்பியர். இந்த கரண்ட் நம்ம கண்டுபிடிச்சோம் பாருங்க 10 ஆம்பியர் இந்த இடத்துல போட்டிருக்கோம். அது கரெக்டா இருக்கு. ஸோ ஆப்ஷன் சி கரெக்ட். Qன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா மொத்தம் அந்த பேட்டரியில இருந்து டோட்டல் சார்ஜ் Q flows from the battery to charge. சரிங்களா? அந்த சார்ஜ் வந்து 2 × 10⁻³ கூலும்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் நம்ம கடைசியா ஒர்க் அவுட் பண்ணதான் அதுவும் கரெக்டா வருது. அப்போ ஆப்ஷன் வந்து ஆன்சர் வந்து both options C and D are correct. IIT JEE advanced வந்து more than the multiple selection questions னு பேர். multiple selection questions. அப்போ மல்டிபிள் ஆன்சர்ஸ் கரெக்டா இருக்கும். அந்த மாதிரி இந்த இதுல வந்து ஆப்ஷன் C and D both are correct.